Hi everyone. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து Snell's window. அது என்ன சார் Snell's window? நம்ம Snell's law அப்படினு பார்த்தப்ப எதுக்கு பார்த்திருப்போம் அப்படினா ரிஃப்ராக்ஷனுக்கு பார்த்திருப்போம். அது என்ன Snell's window? அது ஏதோ டோர் இருக்குமா? எதனா கதவு இருக்குமா? ஆமா. அது எப்படி? ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனோட கேட்டிங்கன்னா புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என் வீடியோ உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் கெத்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கலாம். என்ன அப்படின்னா Snell's window ரொம்ப சிம்பிள் தான், ரெஃப்ராக்ஷன் தான். என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்ம புக்கில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டர் சர்ஃபேஸ்னு வச்சுப்போம். ஸோ இந்த வாட்டர் சர்ஃபேஸில் நமக்கு தெரியும் இந்த சர்ஃபேஸுக்கு வந்து பெர்பெண்டிகுலர் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம நார்மல் அப்படின்னு சொல்லுவோம், நார்மல் பிளேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த கேஸில் இப்போ நான் ஒரு லைட்டை இங்கே நான் வச்சு பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு இந்த லைட்டு வந்து இப்படி போகும். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் மீடியம் அப்படின்றனால ரிஃப்ராக்ஷனை வந்து நடக்கும். அது எப்படி நடக்கும்னா வில் மூவ் அவே த நார்மல் பிளேன். இது எதுக்கு அப்ளிகபிள் அப்படின்னா ஒரு லைட்டு வந்து டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியம் போகும்போது இல்லையா. அப்போது இந்த மாதிரி என்னுடைய ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும், ஒரு சர்டைன் பீரியடில் எனக்கு இந்த 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 சர்ஃபேஸ்லேயே வந்து எனக்கு ரிஃப்ராக்ஷன் நடக்கும். ஸோ இதை நம்ம எப்படி சொல்லியிருப்போம், அதாவது இந்த ரிஃப்ராக்ஷன் ப்ளஸ் இந்த பெர்பெண்டிகுலர் விச் மீன்ஸ் இந்த நார்மல் பிளேன் இது எனக்கு 90 டிகிரி இருக்கும்போது நம்ம இதை கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா. இன்னும்னா இந்த இன்சிடென்ட் ஆங்கிளை ஒரு சர்டன் ஆங்கிளுக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஒரு இந்த இடத்துல வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்ததுமே இது எப்படி பிஹேவ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இங்கே ரிஃப்ராக்ஷன் சர்ஃபேஸில் ஆன அந்த லைட்டு உள்ளே வந்துடும். இதை நம்ம டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு ரொம்ப கிளியராக பார்த்துருப்போம் இல்லையா. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், அதாவது நான் கொடுக்குற அந்த லைட்டு மொத்தமாக டோட்டலாக எனக்கு அந்த சர்ஃபேஸ்க்கு உள்ளேயே டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஸோ அப்போது இந்த சர்டன் பீரியட்லேருந்து எனக்கு இந்த ஆங்கிளும் சேம் ரிஃப்ராக்ஷன் ஆகிற ஒரு லைட்டு நான் ஒரு சர்டன் ஆங்கிளுக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், ஒரு சர்டன் ஆங்கிளுக்கு நான் வச்சுட்டேன் அப்படின்னா அது ரிஃப்ளெக்ஷனாக மாறிடும். அந்த ரிஃப்ளெக்ஷனை வந்து நம்ம டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். இது புரிஞ்சிருக்கும். அப்போது இதில் அதை பேஸ் பண்ணி தான் ஒரு சின்ன கான்செப்ட் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். அதே மாதிரி இப்போது நீங்களே இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு வாட்டர் டப் இருக்குது ஓகேவா, ஃபுல்லாக வாட்டர். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், என்கிட்ட இந்த இடத்துல ஒரு டார்ச் லைட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு டார்ச் லைட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு டார்ச் லைட் இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 3 விதமான லைட்டு 3 விதமாக ஹைட்டில் நான் செட் பண்ணியிருக்கேன். தெரியும், டயக்ராமை பார்த்தாவே நமக்கு ரொம்ப கிளியராக தெரியும். இந்த லைட்டு மேலே இருக்குது, அதை விட கொஞ்சம் கீழே இது கொஞ்சம் கீழே. இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம ஒரு டார்ச் லைட்டு இல்லை மொபைல் ஃபோன் எதுவாக இருந்தாலுமே சரி, நான் லைட் ஆன் பண்ணுறேன் அப்படின்னு இந்த லைட்டு வந்து எனக்கு இப்படி தான் ட்ராவல் ஆகும் இல்லையா. அப்போது அப்படி ட்ராவல் ஆகிற லைட்டு இந்த வாட்டர்லேயும் எனக்கு அதே மாதிரி தான் எனக்கு ட்ராவல் ஆகும் இப்படி. அப்போ இந்த லைட் எப்படி போகும், இப்படி கரெக்டாக. அப்போ இந்த லைட் எப்படி போகும், இப்படி ரைட். ஸோ இதிலிருந்து உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். எனக்கு ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகும்போது சரியா, இது மேக்ஸிமம் ஹைட்டு, இதை விட கொஞ்சம் கம்மி, இது ரொம்ப கம்மி. அப்போ எனக்கு ஹைட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு இந்த அவுட்புட் அந்த லைட்டு வந்து ஏரியா எனக்கு பெருசாகிட்டே போகுது. தெரியுதா, ரொம்ப கிளியராக தெரியுதா. இந்த டயாமீட்டர் வந்து எப்படி எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா ரைட். அப்போது இந்த கேஸில் ஒரு சப்மரைன் இருக்குன்னு வச்சுப்போம், சப்மரைன். அப்போது அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு இந்த இடம் ஃபுல்லாகவே எனக்கு பிரைட்னஸ் இருக்கும். நீங்கள் நார்மலாக நம்ம புக்கில் ஒரு டயக்ராம் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. அந்த டயக்ராமை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்மரைன் இருக்கும், அந்த சப்மரைன் மேலே ஒரு லைட் ஆன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லைட் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த சர்க்குலர் ஷேப்பில் தான் இருக்கும் ரைட்டா. அப்போ இந்த சர்க்குலர் ஷேப்பில் இருக்கிற லைட்டை நம்ம ஒரு ரேடியஸ் கண்டுபிடிக்கிறோம், ரேடியஸ். அதை தான் நம்ம ரேடியஸ் ஆஃப் இலுமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இலுமினேஷன் அப்படின்னா என்னம்மா, ரொம்ப சிம்பிளான ஒரு அர்த்தம் தான், பிரைட்னஸ், வெளிச்சமாக ஆக்குறது தான் நம்ம இலுமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரேடியஸ் ஆஃப் இலுமினேஷன் இந்த வெளிச்சமாக இருக்கிற அந்த சர்ஃபேஸுக்கு
நான் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறேன், அவ்வளோதான். ரேடியஸ் ஆஃப் illumination. அந்த பிரைட்னஸ் சர்ஃபேஸை நான் அந்த சர்க்குலராக இருக்கிற அந்த சர்ஃபேஸுக்கு அந்த ரேடியஸ் எவ்வளோ இருக்குது அதை தான் நம்ம ரேடியஸ் ஆஃப் illumination சொல்லுவோம். அதை தான் நம்ம ஸ்னெல்ஸ் விண்டோன்னு சொல்லுவோம். ஏன் சார் இங்கே ஸ்னெல்ஸ் விண்டோன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு லைட் இருக்குது. சப்போஸ் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், நம்ம வந்து என்ன பார்த்துருப்போம், ஒரு டென்சர் மீடியம், அந்த வாட்டர்லேருந்து லைட் வெளியே போகும்போது எனக்கு இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ராக்ஷன், கிரிட்டிக்கல் ஆங்கிள் எல்லாமே பார்த்தோம். அப்போது எனக்கு லைட்டை நான் இப்படி பாஸ் பண்ணும்போது எனக்கு அந்த கேஸ் நடக்கணும் இல்லையா? ஆமாம் தானே? அப்போ எனக்கு இப்படி வரும், ரைட்டா? ஸோ அப்போ இந்த இடத்துல நடக்கிறது தான் நான் இங்கே போட்டிருக்கேன். அப்போது நான் ஒரு சர்டைன் ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ண 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 ஒரு 90 டிகிரி, அதாவது இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் அச்சீவ் ஆகும்போது எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பாயிண்டில் ஒரு மீன் இருக்குது. நம்ம புக்கில் இன்னொரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அப்போது இந்த இடத்துல இருக்கிற ஒரு இமேஜ் வந்து எனக்கு இப்படி ஆகும், இந்த இடத்துல எனக்கு அப்பியர் ஆகும். இதை தான் நம்ம ஸ்னெல்ஸ் விண்டோன்னு சொல்லுவோம். ஏன் ஸ்னெல்ஸ் விண்டோன்னு சொல்கிறோம்? இந்த மீன் இருக்குது, இந்த மீனுக்கு வந்து 2 விதமான ஆங்கிள் வந்து எனக்கு ப்ரொவைட் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்கிற இமேஜும் எனக்கு இந்த மாதிரி சைடில் டிஸ்பிளே ஆகும். நம்ம ரொம்ப கிளியராக பார்த்துருப்போம், மிரேஜில் கூட பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கும் நான் சம்மந்தம் சொல்ல வரல, கொஞ்சம் லைட்டாக ரிலேட்டட் தான், சரியா? ஸோ அப்போது இந்த இடத்துல அப்பியர் ஆகிற இமேஜ் வந்து எனக்கு இப்படி தெரியும் உள்ளே இருக்கிற அந்த அக்வாட்டிக் அனிமல்ஸுக்கு. ஸோ அப்போது இதுவும் எனக்கு சர்க்குலர் சர்ஃபேஸ் தான். இந்த சர்ஃபேஸுக்கு ரேடியஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இந்த வழி. இதை தான் நம்ம விண்டோ அப்படின்னு சொல்கிறோம், ரைட்? அதனால தான் நம்ம அதை ஸ்னெல்ஸ் விண்டோ. இது விண்டோ, எனக்கு ரிஃப்ராக்ஷன் நடக்குது, அதனால் ஸ்னெல்ஸ். அப்போ ஸ்னெல்ஸ் விண்டோன்றது இது தான். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான், நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு அவசியமே இல்லை, ரைட்டா? பொறுமையாக பாருங்கள், ரொம்ப கிளியராக புரியும். சரி, இப்போது இந்த ரேடியஸ் ஆஃப் illumination சொல்லியாச்சு. சரி சார், எப்படி நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது, எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது? டாப்பிக்லேயே இருக்கே, ஸ்னெல்ஸ். அப்போ இந்த ஸ்னெல்ஸ் லாவை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்னெல்ஸ் விண்டோ, விச் மீன்ஸ் அந்த சர்க்குலர் சர்ஃபேஸ், அந்த சர்க்குலர் பிரைட்னஸோடைய ரேடியஸை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான், நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? sin i, ரைட்? sin i n1 medium which is equal to n2 sin r, ரைட்டா? அப்போது எனக்கு இந்த இடத்துல இருக்க ஒரு இமேஜ், அந்த இடத்துல இருக்கிற இமேஜ் வந்து 90 டிகிரியில் இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு இன்சிடெண்ட், விச் மீன்ஸ் ரிஃப்ராக்ஷன் நடக்குது. இப்போ நம்ம கீழே இருந்து பார்க்குறனால எனக்கு இது இன்சிடெண்ட், இது ரிஃப்ராக்ஷன். அதாவது இந்த மீன் நல்லா கவனிச்சுக்கோங்க, மீன், ரைட்டா? மீன் பார்க்கும்போது எனக்கு இது இன்சிடெண்ட், இது ரிஃப்ராக்ஷன். ஆனால் நம்ம இந்த டாப் சர்ஃபேஸில் இருந்து பார்க்கும்போது எனக்கு அந்த மீன் தெரியணும் அப்படின்னா அந்த பிரைட்னஸ் லைட்டில் எனக்கு இது இன்சிடெண்ட், இது ரிஃப்ராக்ஷன். அப்போது இந்த ஆங்கிளையும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இன்சிடெண்ட் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறேன். கன்ஃபியூஷன் இல்லைன்னு நான் நம்புகிறேன். இன்சிடெண்ட் ஆங்கிள். அப்போது எனக்கு அதே மாதிரி இங்கே ஒரு சர்ஃபேஸ் போகும், அதே மாதிரி எனக்கு இங்கே ஒரு 90 டிகிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? டயாமீட்டர் இல்லை, எனக்கு டயாமீட்டர்னால் எனக்கு ஃபுல் சர்ஃபேஸ் வரும் இல்லையா? எனக்கு தேவை ரேடியஸ், ரேடியஸ் ஆஃப் illumination. அப்போ நான் ஒரு பாதி மட்டும் எடுக்கலாம் இல்லையா? அந்த பாதி தான் இது. கிளியர்? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லியிருப்பாங்க, இங்கே ஒரு கிரிட்டிக்கல் ஆங்கிள், இங்கே ஒரு கிரிட்டிக்கல் ஆங்கிள். இந்த மீன் வந்து, இந்த அக்வாட்டிக் அனிமல்ஸ் வந்து ஆர் ரிஸ்ட்ரிக்டட் டு ஹேவ் 2 IC, 2 கிரிட்டிக்கல் ஆங்கிள் சொல்லியிருப்பாங்க. ஒன்று என்னென்னா இந்த ஒரு கிரிட்டிக்கல் ஆங்கிள், இன்னொன்று வந்து இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள். அவ்வளோதான், ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, சரியா? சரி, இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி, ஸ்னெல்ஸ் லாவை யூஸ் பண்ணி நம்ம இந்த ரேடியஸ் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்ன பண்ணலாம்? இது வந்து என்னது? ரிஃப்ராக்ஷன். ரிஃப்ராக்ஷன் என்ன? 90 டிகிரி. அப்போ இந்த IC இது கிரிட்டிக்கல் ஆங்கிள் இல்லையா? சப்போ n1 sin IC which is equal to n2 sin என்னது? 90 டிகிரி. ரிஃப்ராக்ஷன் 90 டிகிரி. அப்போ 90 டிகிரியில் இருந்ததுன்னா
எனக்கு இங்கே இருக்கிற அனிமல்ஸு இப்படி இருக்கும். இப்போ எனக்கு இங்கே இருக்கிற இமேஜ் வந்து எனக்கு இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். அதுதான் sin 90. ரிஃப்ராக்ஷன் வந்து எனக்கு sin 90. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து எனக்கு இருக்கும். அதாவது அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் இன்சிடென்ட். சரியா? ஸோ அப்போ n1 இது நம்ம எங்கேருந்து டிரைவ் பண்ணோம்? ஸ்னெல்ஸ் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன். இது எழுதியாச்சா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரொம்ப சிம்பிள் தான். sin 90 என்னது? 1. அப்போது இந்த டேர்ம் எப்படி வரும்? n1 sin IC which is equal to n2. ஏன்னா எனக்கு sin 90 1 இது எழுதியாச்சு. அப்போது sin IC which is equal to n2 by n1. என்ன பண்ணியிருக்கேன்? இந்த n1 இங்கே எடுத்துகிட்டு வந்தாச்சு, அவ்வளோதான், வேறு எதுவுமே நான் பண்ணலை. அப்போ இந்த sin IC இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள், அதாவது இன்சிடென்ட் இல்லையா? அப்போது இந்த ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறோம். நம்ம sin ICன்னு சொல்லியாச்சு. அப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஃபார்முலா என்ன? sin அப்படின்னா என்னது? ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ். சார் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இந்த ஓஷா சோட்டா அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்கு, ஸோ நமக்கு கஷ்டம் வராது. அப்போது sin அப்படின்னா ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ், cos அப்படின்னா adjacent by hypotenuse, tan அப்படின்னா opposite by adjacent. இப்போ நமக்கு என்ன இருக்கு? sin. அப்போ sin அப்படின்னா என்ன? opposite by hypotenuse. அப்போ எனக்கு இது sin, இதோட ஆப்போசிட் என்னது? sin என்னது? opposite by adjacent. இதோட ஆப்போசிட் இது hypotenuse, hypotenuse. அப்போ இது இல்லையா? அப்போ opposite by hypotenuse. இந்த பாயிண்டை நம்ம A அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா? அப்போ sin IC which is equal to opposite by hypotenuse. Opposite by hypotenuse. ஓகேவா? ஸோ இதிலிருந்து நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த hypotenuse என்னது? இது ஆங்கிளாக இருக்கும்போது இதோட ஆப்போசிட் இது. ஆப்போசிட் என்னது? BC. ஹைபாட்டன்யூஸ் இது லாங்கஸ்ட் இல்லையா? ஹைபாட்டன்யூஸ். அப்போ AB, BA, AB எல்லாமே ஒன்று தான் இல்லையா? BA அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்போ இந்த BC என்னது? இதோட பாயிண்ட் என்னது? இது BC. இதோட லென்த்து R. அப்போ இந்த BCயை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா R by BA. இதுதான் BA இல்லையா? ஹைபாட்டன்யூஸ். நமக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. ஹைபாட்டன்யூஸ் அப்படின்னா என்ன? hypotenuse square which is equal to opposite square plus adjacent square. அப்போ hypotenuse square அப்படியே இருக்குது, which is equal to opposite என்ன? அப்போ இது இருக்கும்போது எனக்கு ஆப்போசிட் இது BC. அப்போ BC square plus adjacent என்ன? இந்த ஆங்கிளுக்கு adjacent என்ன? இது hypotenuse, ரைட்? எனக்கு adjacent இது, ஆப்போசிட் இது. adjacent இது இல்லையா? அப்போ BA, சாரி AC சாரி AC ஸ்கொயர். அப்போ BC என்னது? இதோட லென்த் என்னது? R ஸ்கொயர் ப்ளஸ் AC இதோட ஹைட் என்னது? D ஸ்கொயர். அப்போ ஹைபாட்டன்யூஸ் ஸ்கொயர், ரைட்? ஹைபாட்டன்யூஸ் ஸ்கொயர் அப்படி தான் இருக்குது. அப்போ ஹைபாட்டன்யூஸ் அப்படின்னா இந்த ஸ்கொயர் அப்படி போய்டும் இல்லையா? அப்போ ஸ்கொயர் போயிடுச்சு அப்படின்னா இது ரூட்டாக மாறிடும், ரைட்? டவுட் இல்லை. அப்போ ஹைபாட்டன்யூஸ் அப்படின்னா என்ன? R ஸ்கொயர் ப்ளஸ் D ஸ்கொயர். அப்போ இது ஹைபாட்டன்யூஸ் தானே BA. அப்போது ஹைபாட்டன்யூஸ். அப்போ ஹைபாட்டன்யூஸ் என்ன? R ஸ்கொயர் ப்ளஸ் D ஸ்கொயர், ரூட் ஆஃப் R ஸ்கொயர் ப்ளஸ் D ஸ்கொயர். புரியுதா? இது ஏன் வந்ததுன்னு, எப்படி வந்ததுன்னு புரிஞ்சதா? ரைட். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? எனக்கு sin IC which is equal to இந்த டேர்ம். அப்போ இந்த டேர்ம் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போது சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த ஈக்குவேஷன் எனக்கு எப்படி மாறும்? இந்த sin ICக்கு பதிலாக எனக்கு இதை நான் இங்கே எழுதுகிறேன், ரைட்? இது sin IC தான் இல்லையா? sin IC இங்கே இருக்குது, இந்த வேல்யூக்கு பதிலாக இதை நான் எழுதுகிறேன். அப்போ R by
root of r square plus d square which is equal to இது n2 by n1. என்ன பண்ணனா இப்போ sin ic எனக்கு இந்த வேல்யூ sin ic equal to இது இருக்கு. அப்போ இந்த sin ic க்கு பதிலா இந்த வேல்யூ இந்த டேர்ம் அப்படியே தான் எழுதிருக்கேன். புரியுதா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், ரொம்ப சிம்பிள் தான், கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாத்தையுமே நான் இப்போ ஸ்கொயர் பண்றேன். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. அப்போ ரெண்டு பக்கமும் நான் ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடும், ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர். ரூட் எங்கே போச்சு, ஸ்கொயர் பண்ணால் எனக்கு ரூட்டு போயிடும் இல்லையா. ஆர் ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு n2 ஸ்கொயர் பை n1 ஸ்கொயர். ஸ்கொயரிங் ஆன் போத் த சைட், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறேன். இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், ரொம்ப சிம்பிள், கஷ்டப்பட வேண்டாம், ரெசிப்ரோக்கல் பண்ணுறேன். ரெசிப்ரோக்கல். அப்போ ரெசிப்ரோகேட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு n2 ஸ்கொயர் பை சாரி ரெசிப்ரோகேட் பண்ணிட்டேன் இல்லையா, n1 ஸ்கொயர் பை n2 ஸ்கொயர். ரைட். ஸோ இந்த இடத்துல இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஆர் ஸ்கொயர் அப்படின்றது ரெண்டுத்துக்குமே காமனான ஒரு விஷயம் இல்லையா. அப்போ காமனான விஷயம் அப்படின்னா இந்த டேர்ம் நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் which is equal to n1 square by n2 square. இது கேன்சல் பண்ணிட்டேன், எனக்கு 1 தான் இல்லையா. அப்போ எனக்கு இந்த டேர்ம் 1, ஏன்னா ரெண்டுமே கேன்சல், அப்போ 1ன்னு அர்த்தம். இந்த 1 அந்த பக்கம் போயிடுச்சு, நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற 1 அந்த பக்கம் போயிடுச்சு, இல்லைன்னா நான் அடுத்த ஸ்டெப்பே போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 1 ப்ளஸ் டி ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு n1 ஸ்கொயர் பை n2 ஸ்கொயர். இப்போ இந்த 1 வந்து இந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா, ரைட், அப்படி போயிடுச்சு அப்படின்னா எனக்கு எப்படி மாறும், டி ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் which is equal to n1 ஸ்கொயர் பை n2 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 1. ப்ளஸ் டேர்மு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -1. புரியுதா? இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், ரொம்ப சிம்பிள் தான். இதை எல்சிஎம் எடுக்கிறேன்னு வச்சுப்போம். அப்போது n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர் பை n2 ஸ்கொயர். இது என்னது, டி ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். இதில் என்ன சந்தேகம் இருக்கா, எதுனா இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மறுபடியும் ரெசிப்ரோகேட் பண்ணுறேன். ரெசிப்ரோகேட் இல்லை ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைட். அப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணனா என்ன ஆகும், எனக்கு டி ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இருக்குது, அப்படி தலைகீழ மாறிடும். ஆர் ஸ்கொயர் பை டி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு, இது என்னது தலைகீழ மாறிடும் இல்லையா, n2 ஸ்கொயர் பை n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர். நமக்கு என்ன தேவை, ரேடியஸ் ஆஃப் illumination. ரேடியஸ் ஆர் தான் இல்லையா, இது ஆர் தான் இல்லையா, எனக்கு இது தேவை. அப்போ இது தேவை அப்படின்னா எனக்கு எதுக்கு டி இந்த பக்கம், அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போது ஆர் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர், ரைட், டி ஸ்கொயர் இந்த டேர்ம் அப்படியே தான் இருக்குது, n2 ஸ்கொயர் n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர். இதில் எதனா சந்தேகம் இருக்கா, anybody has doubt? இல்லை. இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம், இந்த n2ன்றது இந்த மீடியம் சொல்லியிருக்கேன், இந்த வாட்டரை வந்து n1 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இது ரேரர், இது டென்சர். அப்போது இந்த ஏர் மீடியமுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன, 1. அப்போ இந்த வாட்டருக்கு ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டிப்பாக இருக்கும், அதை வந்து நான் n அப்படின்னு சொல்கிறேன். அப்போது n2 which is equal to 1, n1 equal to n. அப்போ இந்த இடத்துல நான் இந்த டேர்ம் அப்படியே மாற்றலாமா, எப்படி மாற்றுறேன்னு பாருங்கள். டி ஸ்கொயர் அப்படியே தான் எழுதியிருக்கேன், அதே ப்ராக்கெட்டு n2 என்னன்னு சொல்லிட்டேன், n2 1. அப்போது 1 புரியுதா, n1 நான் என்ன சொல்லியிருக்கேன், n1
n சொல்லியிருக்கேன். n n to என்ன சொல்லியிருக்கேன்? 1. ஓகேவா? அப்போ இது ஸ்கொயர் இல்லை, ஸ்கொயர் 1 ஸ்கொயர் போட்டாலும் 1 தான், 1 போட்டாலும் 1 தான், ரைட்டா? ஆர் ஸ்கொயர். நமக்கு என்ன தேவை? ரேடியஸ், வெறும் ரேடியஸ் ஆர் மட்டும் போதும் சார் எனக்கு, ஆர். அப்போ இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ரூட் ஆகிடும் இல்லையா? அப்போது ரூட் ஆகிடுச்சுன்னா இந்த ஸ்கொயரும் ரூட்டும் போயிடும். ஸோ டி மட்டும் தான் எனக்கு இருக்கும். இந்த டைம் எப்படி மாறும்? எனக்கு மொத்தமாக ரூட் ஆஃப் 1/n ஸ்கொயர் மைனஸ் 1. புரியுதா? இது ரூட், right? So d which is r which is equal to d root of 1/n square minus 1. So எனக்கு இதுதான் radius of illumination. அதாவது அந்த மீன் பார்க்கும்போது அதனுடைய ரேடியஸ் இதுனா, அப்போ டயாமீட்டர் இதை விட அப்படியே டபுள். இப்போ இது 5னா எனக்கு 10 டயாமீட்டர் இல்லையா? டயாமீட்டரோட பாதி தானே ரேடியஸ். எஸ். அப்போது எனக்கு இதுதான் கடைசியாக எனக்கு ரேடியஸ் ஆஃப் illumination. ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன். பொறுமையாக பாருங்கள். தயவு செஞ்சு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறீங்களோ இல்லையோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்களுக்கு நாலேஜ் வந்து கெயின் ஆகும். சரிங்களா? ஸோ பொறுமையாக பாருங்கள். இதுதான் ரேடியஸ் ஆஃப் illumination. ஸோ அதேமாதிரி நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் நான், அந்த லைட்டுடைய டெப்த்து வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக எனக்கு அந்த ரேடியஸ் டயாமீட்டர் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அது தெரிஞ்சதுன்னா போதும், ரைட்டா? ஸோ பொறுமையாக பாருங்கள், ரொம்ப கிளியராக இருக்கும். தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.